இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். யெகோவா மெக்காடிஷம், யெகோவா மெக்காடிசம், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யெகோவா மெக்காடிஷம். நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் கர்த்தர் மட்டும்தான். ஏன் அவர் நம்ம பரிசுத்தமாக்குறாரு? அவர் பரிசுத்தமானவர், அவர் பரிசுத்தமானவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கிறதா யோசிக்கணும். ஆமாங்க, நான் நல்ல பரிசுத்தமா இருக்கிறேன், தேவனுக்கும் தான் உண்மையா இருக்கிறேன், ரைட். நம்ம நாக்குல வரக்கூடிய வார்த்தைகள் பரிசுத்தமானதா? ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஆமா, நான் பரிசுத்தமான வார்த்தையை தான் பேசுறேன், நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். மற்றவர்களை குற்றப்படுத்துகிற வார்த்தை, மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தை, உங்க தப்பிதத்தை ஏற்றுக்கொள்ளாமல், நீங்கள் செய்கிற தவறை ஏற்றுக்கொள்ளாம, என்னை யாருமே எதுவுமே சொல்லிடக்கூடாது, நான் ரொம்ப நல்ல ஆளு, என்னை யாருமே சின்ன தப்ப கூட சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை, நீங்க அடுத்தவங்க செய்யற தவற பெரிய காரியமாக்கி பெரிதுபடுத்தி அவங்களை காயப்படுத்தினீர்களானால் நீங்கள் பரிசுத்த குலைச்சல் உள்ள நபர். எப்படி சொல்றீங்க? மற்றவர்களை காயப்படுத்துகிற ஒருவன், மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஒருத்தி தேவனுக்கு பிரியமானவளாய் இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமானவளாய் இருக்க முடியாது. ஒருவன் மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான், கள்ளர் கையில் அகப்பட்டு விடுகிறான், அவனை குற்றூராக்கி விடுகிறார்கள். சமாரியன் வருகிறார், குற்றூராய் கிடக்கிறவனை கண்டு அவனுக்கு உதவி செய்கிறார். பிசாசு மனுஷனை காயப்படுத்துவான், அவனை குற்றூராக்குவான், ஆனால் கிறிஸ்து அவனை உயிர்ப்பிப்பார். பிசாசனுடைய வேலை, நான் நல்லவன், நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் தவறே செய்யாதவன். இது யாருடைய வேலை? பிசாசனுடைய வேலை. பிசாசால் ஒருவர் நடத்தப்படுகிறார்கள், அப்படிதான் பேசுவாங்க. அவங்க நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல பைபிள் வாசிப்பாங்க, அந்நிய பாஷை கூட பேசுவாங்க. ஆனா மற்றவங்க மேல கல்லெறிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, மற்றவங்களை குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க. தங்க தப்பிதத்தை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். தங்களை யாருமே ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்லிடக்கூடாது, தங்களை யாருமே சின்ன வார்த்தை கூட பேசிடக்கூடாது. இவங்க யார் அப்படின்னா, இந்த பிசாசின் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். அது அவங்கள பொசஸ் பண்ணிரும், பொசஸ் பண்ணி உள்ள உட்கார்ந்துக்கிடும், அது அவங்கள நடத்தும். ஊழியம் கூட செய்வாங்க, ஊழியம் கூட செய்வாங்க, சுவிசேஷம் கூட அறிவிப்பாங்க. ஆனா அது அவங்கள பொசஸ் பண்ணிரும். இது ஒரு ஆவி. கவனமாக இருக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு ஆள் உங்களை குற்றப்படுத்தி உங்க மேல கல் எரிஞ்சுக்கிட்டே இருக்காரா, நீங்க தப்பே செய்ய மாட்டீங்க. ஆனா உங்களை தப்பு 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 எதை எடுத்தாலும் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? அவங்க தப்பித்தத்தை இப்படி செஞ்சீங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்களா? தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் பேசவில்லை, அவர்களுக்குள்ள இருந்த ஒரு ஆவி செயல்பட்டு. அப்போ இது இவங்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறது. இந்த நாக்குனால பாவம் செய்ய வைக்கிறது. அவர்கள் அங்கே தேவ சமூகத்துக்கு முன்னாலே பாவியாக்கப்படுகிறார்கள். ஆனா ஜெபிப்பாங்க, தேவ பிரசன்னத்தை அவங்களால உணர முடியாது, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. சொல்லுவாங்க, பைபிள் வசனத்துல இருந்து ஆண்டவர் பேசுறார். பிசாசு கூட அழகா வசனத்துல இருந்து பேசுங்க. இயேசு கிறிஸ்து போய் பேசுச்சு, நீர் அந்த கல்லுகளை அப்பமாக்கும். பைபிள் சொல்லுது, நீர் தாழ குழியும், தேவ தூதர்களுமே கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். வசனம் சொல்லுது. சொல்லுகிறது வசனம், வசனத்தை தான் பேசலாம்.
ஏதேன் தோட்டத்துல போய் வசனத்தை தான் அவன் பேசினான். பிசாசுக்கு வசனம் பேச தெரியும். பைபிள் உங்களை விட நல்லா அவனுக்கு தெரியும். ஆகவே அவன் பேசுவான், பைபிள்ல இருந்து எடுத்தா பேசுவான், வேற எதுவும் பேச மாட்டான். பைபிள் இருந்து எடுத்து பேசணும் நீங்க நம்புவீங்க. கவனம். இங்கே நம்முடைய நாக்கில வரக்கூடிய வார்த்தையை வச்சு அவன் நம்மை பரிசுத்த குலைச்சலுக்குள்ளாக நடத்தி செல்வான். பரிசுத்த குலைச்சலுக்குள்ளாக நடத்தி செல்வான். உண்மையா ஊழியம் செய்றீங்களா? ஆண்டவருக்கு உண்மையா இருக்கீங்களா? உங்களை பலர் கல்லெறிறாங்களா? அல்லது உங்க மனைவி, உங்களுடைய கணவர் உங்களை கல்லெறிறாங்களா, காயப்படுத்துறாங்களா? ஒன்னும் பயப்படாதீங்க. உங்களோட கர்த்தர் இருக்கிறார். உங்கள் ஊழியத்தை உங்களை உயர விடாதபடி, உங்களை ஜெபிக்க விடாதபடி பிசாசு அவர்களுக்குள் இருந்து செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்குள்ள பிசாசு இருக்கு, நாங்க நல்ல ஆட்கள். என்னைக்கு ஒருத்தன் நான் நல்லவன், நான் பாவமே செய்யல, நான் பரிசுத்தவான்னு சொல்லிட்டாலே, நான் என்கிற வார்த்தை வந்து விட்டாலே அங்கே கிறிஸ்து இல்லை, அங்கே பெருமை கொண்ட லூசிபர் இருக்கிறான் அர்த்தம். லூசிபரா தான் செஞ்சான், நான் தேவனுக்கு மேலாக சிம்மாசனத்தை உயர்த்துவேன், நான் நல்லவன், நான் நல்லவா, மற்றவங்க நல்லவங்க இல்லை அப்படின்னு ஒரு ஆள் சொன்னா அவங்க நாக்குல பரிசுத்த குலைச்சல். வேதம் அப்படி சொல்லலங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லாரும் நல்லவங்க. அவருடைய பிள்ளைங்க, அவருடைய பிள்ளைங்களா இருக்கிற பார்த்து நல்லவங்க எல்லாம் நீங்க எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? உங்களுக்குள் ஏதோ வந்து கிரியை செய்கிறது. யோசித்து பாருங்க. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சத்தத்தில் எங்களை நடக்க உதவிச்சு, மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஆவி எங்களுக்குள்ள இருந்து செயலாற்றுமானால் இயேசுவின் நாமத்தில் அதை மடி ஜெபிக்கிறேன். கர்த்தர் செயலாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.